எப்பா ரமேஷ், நல்லா கேளு. 5 மாசம், இதோட 5 மாசம் ஆகுது நீ வாடகை கொடுத்து. உன்னோட மனசுல நீ என்ன நினைச்சிருக்க? ஆ ஐயா, நான் பக்கத்து ஊர்ல பணக்காரரான வெங்கட்டையா வயல்ல வேலை பார்க்கறேன்னு உங்களுக்கு தெரியும். போதுமான சம்பளம் இல்லை, மழையுமா வேற இருக்கு. அதால சாப்பிட ஒரு வாய் சோறு கூட இல்லாம இருக்கோங்க. நீங்க கொஞ்ச நாள் அவகாசம் கொடுத்தா நான் என்னோட தலையை அடமானம் வச்சாச்சு தந்துடுறேன். இதே தான் ரொம்ப நாளா சொல்ற. ஒன்னு வாடகையை கொடு, இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போ. ஐயா, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. 2 பசங்களை வச்சுட்டு எங்க போவோம் சொல்லுங்க. 1 மாசம் மட்டும் அவகாசம் கொடுங்க ஐயா. சரி, அவகாசம் தானே, தரேன். ஆனா உன்னோட பையனை என் கூட கூட்டிட்டு போறேன். எங்க வீட்டுல வேலை செய்யட்டும், அதுல மாச வாடகை காசை கழிச்சுக்கிறேன். ஐயா, அவன் சின்ன பையன், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம 2 மாசமா வீட்டுல வச்சு இருக்கேன். எப்படியாவது ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். கொஞ்ச நாள் கொடுத்தா நானே மொத்த பணத்தையும் கொடுத்துடுறேன். உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இருக்கு, வாடகை கட்ட பணம் இல்லையா? இப்பயே வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பு. இதை பார்த்த முத்து அவங்க அப்பா படுற கஷ்டத்தை தாங்க முடியாம இப்படி சொன்னான். அப்பா, நீங்க கஷ்டப்படாதீங்க. நான் வீரப்பன் ஐயா வீட்லயே வேலை செய்யறேன். அதான் உன் பையனே சொல்லிட்டான்ல, போப்பா. இப்படி முத்து வீரப்பன் வீட்டில் ஆடு மாடு மேய்க்கிறது அப்படி இப்படின்னு எல்லா வேலையும் செஞ்சான். எப்பா முத்து, இந்தா இதை மணிக்கிட்ட அவனோட பள்ளிக்கூடத்தில் போய் கொடுத்துடு. அவன் காலையில் நேரமாகிடுச்சுன்னு சாப்பாடு எடுத்துகிட்டே போல. சரிங்கம்மா. முத்துவும் ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனான். அவனுக்கு படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் என்ன, வறுமையில் படிக்க முடியலை. அட, பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி தராங்க, நம்மளும் கொஞ்ச நேரம் நின்று கேட்போம். அப்போ அங்கே மணி வந்தான். இங்க பாரு, என்னோட சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பு. இதெல்லாம் பார்த்த முத்துவோட ஆசிரியர்கள் இப்படி பேசிக்கிட்டாங்க. நல்லா படிக்கிற பையன் இப்படி சின்ன வயசுலயே வேலைக்கு போறான். ஆமா, நம்மளால உதவ முடிஞ்சா கண்டிப்பா உதவி இருக்கலாம். இப்படியே நாட்கள் போச்சு. வீரப்பன், அதாவது முத்துவோட முதலாளி வீட்டுக்கு ஊர் தலைவரான கோவிந்தன் வந்தாரு. எப்பா வீரப்பா, இந்த மாசம் வட்டி கொடு. அட, இன்னுமா என்னோட கடன் முடியல? 10,000, 15 வருஷம் முன்னாடி வாங்கினது. 15 வருஷம் தான்ப்பா, ஆனா அதுல பாதி வருஷம் நீ கட்டவே இல்லையே. இப்படி கோவிந்தன் வீரப்பனுக்கு கணக்கு வழக்கு தெரியாததை தெரிஞ்சுட்டு ரொம்ப வருஷமா ஏமாத்திட்டு இருந்தான். அப்போ இன்னும் எவ்வளவு நாள் கட்டணும்? அட வீரப்பா, அது முடிய இன்னும் 3 வருஷம் இருக்கு. இந்தப்பா, நீயே பாரு கணக்க. என் மேல நம்பிக்கை இல்லைண்ணா. இப்படி கணக்கு தெரியாத வீரப்பன் கிட்ட கோவிந்தன் கொடுத்தான். எப்பா, என் மவனே, இங்க வா, ஒரு கணக்கு பார்க்கணும். இந்தா புடி, இதுல வட்டி கணக்கு கரெக்டா இருக்கான்னு பாரு. மணிக்குமே கணக்கு தெரியல, ஆனா இப்படி சொன்னான். அப்பா, கரெக்டா இருக்குப்பா. அட, கோவிந்தன் போல அவன் பையனும் ஒரு முட்டாள் போல. சரி, நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் முத்து கவனிச்சுட்டு இருந்தான். ஐயா, நான் வேணும்னா அந்த கணக்கை பார்க்கவா? எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. அட, என்னோட பையனே சரின்னு சொல்லிட்டான். சரி, அவன்கிட்ட கொடுங்க. முத்துவும் கணக்கை போட்டுட்டு இப்படி சொன்னான். ஐயா, மாசம் வட்டி நீங்க இல்ல, கோவிந்தன் ஐயா தான் உங்களுக்கு கொடுக்கணும். அட, நீ என்னப்பா சொல்ற? அப்போ கோவிந்தன் பயந்துட்டு இப்படி சொன்னான். அட என்ன வீரப்பா, வேலைக்கார பையன்கிட்ட போய் கணக்கு போட சொல்ற? அவனுக்கு என்ன தெரியும் சொல்லு. ஐயா, இல்ல, 10,000 கடனுக்கு வட்டியோட 8 வருஷம் முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. அப்படி சொல்லி வீரப்பன் கிட்ட தெளிவாக விளக்கி சொன்னான். வீரப்பனுக்கும் நல்லா புரிஞ்சிச்சு. கோவிந்தனை திட்டி அங்கிருந்து அனுப்புனாரு. இப்படி இரவு நேரம் ஆச்சு. வீரப்பனுக்கு வருத்தமாக இருந்துச்சு. அட கடவுளே, நம்ம தான் நல்லா படிக்கல. நல்லா படிக்கிற அந்த பையனை படிக்க விடலைன்னா அந்த பாவம் எனக்கு சும்மா விடுமா? அப்படி நினச்சவர் வீட்டு வாசல்ல படுத்துட்டு இருந்த முத்து கிட்ட போய் இப்படி பேசினாரு. எப்பா முத்து, உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் சொல்லு. எங்க அம்மா செய்யற மீன் குழம்பு இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட அப்படியா? சரி, எனக்கு கூட எங்க அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன, என்னோட அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. கிடைக்கிற வேலையை செஞ்சேன். சுத்தமா நான் படிக்கல. ஆனா எப்படியோ இந்த நிலைமையில இருக்கேன். நான் பண்ணது ரொம்ப தப்பு. நாளைக்கு உங்க வீட்டுக்கு போ, எவ்வளோ தூரம் படிக்கணுமோ நல்லா படி. அதுக்கான செலவை நான் பார்த்துக்கிறேன். ஐயா, ரொம்ப நன்றிங்க.
உங்க அம்மா நல்லா மீன் குழம்பு செய்வாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கடை போட்டு தரேன். உங்க அப்பாவையும் சேர்த்து பார்த்துக்க சொல்லு. இப்படியே காலம் ஓடுச்சு. முத்து அவங்க ஊர்லேயே முதல் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆனான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.